ஆனந்தவான் நேயர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு தோட்டாச்சானியின் படைப்பிற்கு போகலாமா? நல்லது. இப்பொழுதிருந்து நீ இந்த பள்ளியின் மாணவி. இந்த வார்த்தைகள் தான் தலைமை ஆசிரியரின் குறிப்பிடத்தக்க வார்த்தைகள். அந்த கணமே தனது முதல் சந்திப்பிலேயே தன்னை இப்படி கவர்ந்தவர் யாரும் இல்லை என்பதை உணர்ந்தார் டோட்டாச்சான். இன்றைக்கு வரைக்கும் யாருமே அவள் சொல்வதை இவரை போல இவ்வளவு நேரத்திற்கு கூர்ந்து கவனித்ததில்லை. அவள் சொல்லிக் கொண்டிருந்த நேரம் முழுவதும் தலைமை ஆசிரியரும் அவள் எவ்வளவு ஆர்வத்துடன் சொன்னாலும் அதே ஆர்வத்துடன் தான் கேட்டுக்கொண்டிருந்தார். இடையில் ஒரு நேரம் கூட கொட்டாவி விடவில்லை. பேச்சு சுவையற்றதாக உணரவில்லை. டோட்டாச்சான் நேரத்தை எப்படி பார்ப்பது என்பதை இன்னும் கற்றிருக்கவில்லை. ஆனால் ரொம்ப நேரம் எடுத்துக்கொண்டாள் என்பது மட்டும் அவளுக்கு புரிந்தது. எவ்வளவு நேரம் அவருடன் எடுத்துக்கொண்டாள் என்பது மட்டும் அவளுக்கு தெரிந்திருந்தால் உண்மையிலேயே அதிசயித்து இன்னும் தலைமை ஆசிரியருக்கு நன்றி உள்ளவளாக இருந்திருப்பாள். அம்மாவும் தோட்டாச்சானும் 8 மணிக்கு வந்தார்கள். அவள் தனது பேச்சை முடித்து தலைமை ஆசிரியர் அவளை அந்த பள்ளியின் மாணவிதான் என்று சொல்லியதும் அவர் தனது பாக்கெட் வாட்சை எடுத்து பார்த்து சொன்னார், மதிய உணவு நேரம் வந்து விட்டது. அப்படியானால் தலைமை ஆசிரியர் 4 முழு மணி நேரங்கள் அவள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்திருக்கிறார். அதற்கு முன்னும் சரி, அன்றிலிருந்தும் சரி, பெரியவர்கள் யாரும் தோட்டாச்சானை அவ்வளவு நீண்ட நேரம் கவனித்ததே இல்லை. மேலும் அம்மாவாகட்டும் அல்லது தனது ஹோம் ரூம் டீச்சர் ஆகட்டும், ஒரு 7 வயது சிறுமி 4 மணி நேரம் விடாமல் தொடர்ந்து பேசுவதற்கு போதுமான விஷயங்கள் வைத்திருக்கிறாள் என்று தெரிந்தால் ஆச்சரியப்பட்டு போய்விடுவார்கள். தோட்டாச்சான் தான் வெளியேற்றப்பட்டதை பற்றியும் தன்னை வைத்துக் கொண்டு என்னதான் செய்வது என தெரியாமல் விழிக்கும் நபர்களை பற்றியும் அப்போது உணர்ந்திருக்கவில்லை. இயற்கையிலேயே சந்தோஷமான மனோநிலையும் எதிராவது ஒன்றி மற்றதையெல்லாம் மறந்து போகும் மனநிலையும் அவள் பெற்றிருந்ததால் அது அவளை வெகுளியாக காட்டியது. ஆனால் மனது நாளத்தில் தன்னை மற்ற குழந்தைகளிடமிருந்து வேறுபட்டவளாகவும் சிறிது வினோதமானவளாகவும் அவள் உணர்ந்தாள். எப்படியோ தலைமை ஆசிரியர் அவள் பாதுகாப்பாகவும் தன்னம்பிக்கையாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதாய் உணர வைத்து விட்டார். அவளும் அவருடனேயே எப்போதும் இருந்துவிட வேண்டும் என விரும்பினாள். இதுதான் தோட்டாச்சான் தலைமை ஆசிரியர் ஷொஷாவு பற்றி முதல் நாளில் உணர்ந்தது. ஆனால் அதிர்ஷ்டவசமாய் அவள் உணர்ந்ததை போலவே அவளை பற்றி தலைமை ஆசிரியரும் நினைத்திருந்தார். மதிய உணவு நேரம். குழந்தைகள் மதிய உணவு உண்ணும் இடத்தை பார்ப்பதற்காக தலைமை ஆசிரியர் தோட்டாச்சானையும் அழைத்துச் சென்றார். நாங்கள் மதிய உணவை ரயிலில் சாப்பிட மாட்டோம், அசம்பிளி ஹாலில் தான் சாப்பிடுவோம், அவர் விளக்கினார். அசம்பிளி ஹால் கல் படிக்கட்டுகளின் உயரத்தில் இருந்தது. தோட்டாச்சான் வேகமாய் ஏறி மேலே வந்து விட்டார். அவர்கள் மேலே வந்ததும் குழந்தைகள் மேஜையையும் நாற்காலியையும் வட்ட வடிவமாக அமைப்பதற்காக அவற்றை அங்கும் இங்கும் சப்தம் ஏற்பட இழுத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இருவரும் ஒரு மூலையில் இருந்து இதை கவனித்துக் கொண்டிருந்த போது தோட்டாச்சான் தலைமை ஆசிரியரின் மேல்சேட்டை இழுத்து கேட்டார், எங்க மத்த குழந்தைங்கெல்லாம்? இவ்வளோ பிள்ளைகனா என்று அவர் பதிலளித்தார். இவ்வளவுதானா? தோட்டாச்சானால் நம்பவே முடியவில்லை. அவள் முன்னர் படித்திருந்த பள்ளியில் ஒரு கிரேடுக்கே இவ்வளவு பிள்ளைகள் இருப்பார்கள். நீங்க சொல் 50 குழந்தைங்க தானா? ஆமா, அவ்வளவுதான், தலைமை ஆசிரியர் பதிலளித்தார். அந்த பள்ளியில் அனைத்துமே மற்ற பள்ளிகளிலும் இருந்து வித்தியாசமாக இருந்தது என தோட்டாச்சான் நினைத்தார். எல்லோரும் இருக்கையில் அமர்ந்தவுடன் தலைமை ஆசிரியர் மாணவிகளை பார்த்து, கடலிலிருந்து கொஞ்சம், மலைகளிலிருந்து கொஞ்சம் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா என்று கேட்டார். ஆமாம் என்று மத்திய உணவு பெட்டியை திறந்து கொண்டே கும்பலாய் ஒன்று போல அவர்கள் கூறினார்கள். உங்களுக்கு மதியம் என்ன கிடைச்சிருக்குன்னு நாம பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டே தலைமை ஆசிரியர் வட்டமான மேஜையை சுற்றி ஒவ்வொருவர் மதிய உணவு பெட்டியாய் பார்த்து கொண்டே மெல்ல நிதானமாய் நடந்தார். குழந்தைகள் எல்லோரும் சந்தோஷத்தில் கூச்சலிட்டனர். இதெல்லாம் எவ்வளவு வேடிக்கை!
கடலிலிருந்து கொஞ்சம் மலையிலிருந்து கொஞ்சம் என்பதன் மூலம் தலைமை ஆசிரியர் என்ன பொருள் கொள்கிறார் என்பது தனக்கு விளங்காமல் வியப்பாய் இருக்கிறதே என டோட்டாச்சான் நினைத்துக் கொண்டார். இந்த பள்ளி வித்தியாசமானது, மிகவும் வேடிக்கையானது. மதிய உணவு பள்ளிகளில் இவ்வளவு வேடிக்கையாக இருக்கும் என அவள் நினைத்தே பார்த்ததில்லை. நாளைக்கு டோட்டாச்சானும் இந்த மாதிரி மேஜையில உட்கார்ந்து கடலிலிருந்து கொஞ்சம் மலைகளில் இருந்து கொஞ்சம் என தலைமை ஆசிரியருக்கு காண்பிப்பாள் என்ற எண்ணமே அவளை சந்தோஷம் அடைய. அவள் சந்தோஷத்தில் குதிக்க விரும்பினாள். மதிய உணவு பெட்டிகளை சோதித்துக் கொண்டிருந்த தலைமை ஆசிரியரின் தோள்பட்டைகள் மெல்லிய மதிய நேர வெளிச்சத்தில் குளித்துக் கொண்டிருந்தன. டோட்டாச்சான் பள்ளிக்கு கிளம்புகிறார். தலைமை ஆசிரியர், இப்போதிருந்து நீ இந்த பள்ளியின் மாணவி என்று சொன்ன பிறகு டோட்டாச்சானுக்கு அடுத்த நாள் விடியும் வரை கூட காத்திருக்க முடியவில்லை. அவளை இவ்வளவு ஆசையுடன் எந்த ஒரு நாளுக்காகவும் ஏங்கிக் கொண்டிருக்கவில்லை. அம்மாவுக்கு டோட்டாச்சானை காலையில் படுக்கையிலிருந்து எழுப்புவது பெரிய தொந்தரவாக இருக்கும். ஆனால் இன்றோ டோட்டாச்சான் எல்லோருக்கும் முன்பே இழந்து நன்றாக சட்டை போட்டுக்கொண்டு பள்ளி பையை முதுகில் மாட்டிக்கொண்டு காத்திருந்தார். வீட்டில் காலம் தவறாமையை மிகவும் ஒழுங்காக கடைபிடிக்கும் உறுப்பினரான ராக்கி, ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய், டோட்டாச்சானின் வழக்கத்திற்கு மாறான நடவடிக்கையை சந்தேகத்துடன் பார்த்து கொண்டிருந்தன. பிறகு ஒரு நீண்ட சோம்பல் முடிவெடுப்பிற்கு பிறகு ஏதோ நடக்க போகிறது என்ற எதிர்பார்ப்புடன் அவள் அருகே போய் இருந்து கொண்டது. அம்மா ஏராளமாக செய்ய வேண்டியிருந்தது. அவள் மதிய உணவு பெட்டிக்கு தேவையான கடலிலிருந்து கொஞ்சம் மலைகளிலிருந்து கொஞ்சம் தயாரித்தார். கூடவே டோட்டாச்சானுக்கு காலை உணவை கொடுத்தார். மேலும் டோட்டாச்சானின் ரயில்வே பாஸை ஒரு கடின பிளாஸ்டிக் பைக்குள் வைத்து அதை ஒரு கயிற்றால் கட்டி டோட்டாச்சானின் கழுத்தில் கட்டி மாட்டி விட்டார். அதனால் அவள் அதை தொலைத்து விட மாட்டாள். கலைந்த கேசங்களுடன் வந்த அப்பா, நல்லா பொண்ணா இருக்கணுமா என்றார். சரிப்பா. டோட்டாச்சான் தனது ஷூவை போட்டுக்கொண்டு முன்கதவை திறந்து பின்னர் மறுபடியும் போய் மிகவும் அருவழியுடன் வந்து வணங்கி பாய் டாடா என்றாள். அம்மாவின் கண்களில் டோட்டாச்சான் போதை பார்த்ததும் கிணற்று தண்ணீர் போல் கண்ணீர் திறந்திருந்தது. இவ்வளவு தாழ்மையுடனும் சந்தோஷத்துடனும் ஆக்கப்படக்கூடிய உற்சாகமான இந்த சின்னஞ்சிறுமி பள்ளியிலிருந்து வெளியேற்றப்பட்டாள் என்பதை நம்புவதற்கு முடியவே இல்லை. அம்மா, இந்த தடவை அனைத்தும் நன்றாக நடக்க வேண்டும் என மிக உருகி பிரார்த்தனை செய்து கொண்டாள். ஒரு கணம் கழித்து டோட்டாச்சான் தனது கழுத்திற்கு பதிலாக ராக்கியின் கழுத்தை சுற்றி தனது ரயில் பாசையை கட்டு தொங்க விட்டிருப்பதை கண்டு அம்மா அதிர்ச்சி அடைந்தாள். என் அருமை பெண்ணே என ஏதோ சொல்ல நினைத்த அம்மா, என்னதான் நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போமே என்ற எண்ணத்துடன் ஒன்னும் சொல்லாமல் விட்டுவிட்டாள். டோட்டாச்சான் பாசுடன் கூடிய அந்த கயிற்றை ராக்கியின் கழுத்தில் சுற்றி போட்டதும் அப்படியே அவள் கீழே உட்கார்ந்து அதனிடம் சொன்னார். நீ ஏன் பாரு, இந்த பாசு உனக்கு சரியாவே இல்ல. அந்த கயிறு மிகவும் நீளமாக இருந்தது. அதனால் பாஸ் தரையில் இழுப்பட்டது. உனக்கு புரியுதா? இது ஏன் பாசு, உன்னோடது இல்ல. உன்னால ரயில துடிக்கவும் முடியாது, என் கூட வரவும் முடியாது. இந்த ஹெட் மாஸ்டர்கிட்டையும் ஸ்டேஷன் கிட்ட இருக்கிறார்கிட்டையும் கேட்டுட்டு உன்னை பள்ளிக்கு விடுவாங்களா அப்படின்னு பாக்குறேன், சரியா? முதலில் காதுகளை தூக்கி கொண்டு ராக்கி கவனத்துடன் தான் கேட்டது. ஆனால் பிறகு அந்த பாசை சில தடவைகள் நக்கிவிட்டு கொட்டாய் விட்டது. டோட்டாச்சான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த கிளாஸ் ரூம் ரயில் இருக்குல்ல, அது நகராது. அதுக்குள்ள போறதுக்கு உனக்கு டிக்கெட் வேண்டி இருக்கும்னு நான் நினைக்கல. எப்படி இருந்தாலும் இன்னைக்கு நீ வீட்லயே இருந்து எனக்காக காத்துக்கிட்டு தான் இருக்கணும், சரியா? ராக்கி எப்போதும் டோட்டாச்சானுடனே அவளது பழைய பள்ளியின் கேட் வரைக்கும் வந்து அவளை விட்டு விட்டு பின்னர் திரும்பி வீட்டுக்கு வந்து விடுவது வழக்கம். அதனால் யதார்த்தமாய் இன்றைக்கும் அதையே செய்ய எதிர்பார்த்து நின்றது. டோட்டாச்சான் ராக்கியின் கழுத்தை சுற்றி கயிற்றுடன் கட்டியிருந்த பாசை எடுத்து மிக ஜாக்கிரதையாய் தன் கழுத்தில் சுற்றி தொங்க விட்டார். இன்னொரு முறை அம்மாவையும் அப்பாவையும் அழைத்து டாடா என்றார். பிற ஒரு தடவை கூட திரும்பி பார்க்காமல் அவள் ஓட ஆரம்பித்தாள். அவள் ஓட்டத்திற்கு ஏற்றபடி அவள் முதுகில் இருந்த பள்ளிப்பை குதித்தாடியது. ராக்கியும் அவள் பின்னாடியே சந்தோஷமாய் குதித்தும் தாண்டியும் வந்தது.
ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய வரையும் கிட்டத்தட்ட அவள் பழைய பள்ளிக்கு போக வேண்டிய பாதையிலேயே தான் இருந்தது. அதனால் டோட்டாச்சான் தனக்கு தெரிந்த நாய்கள், பூனைகள், தனது முந்தைய பள்ளி வகுப்பின் குழந்தைகள் என எல்லோரையும் கடந்து சென்றார். தனது பாசை அவர்களிடம் காண்பித்து அவர்களை கவரலாமா என்றும் அவர் நினைத்தார். ஆனால் அவள் காலதாமதத்தை விரும்பவில்லை. ஆகையால் இன்றைக்கு வேண்டாம் என முடிவெடுத்துவிட்டு விரைந்தாள். டோட்டாச்சான் தான் வழக்கமாக திரும்பும் இடது பக்கத்திற்கு பதில் வலது பக்கமாக ஸ்டேஷன் நோக்கி திரும்பியதால் ராக்கி பரிதாபமாக நின்று அவளை ஆர்வத்துடன் பார்த்தது. டோட்டாச்சான் ஏற்கனவே டிக்கெட் கேட்டை அடைந்து விட்டாலும் குழப்பத்துடன் நின்று கொண்டிருந்த ராக்கியிடம் திரும்பி வந்தார். நான் பழைய ஸ்கூலுக்கு இனி போகவே மாட்டேன். புது ஸ்கூல் ஒன்றுக்கு போக போறேன், சரியா? டோட்டாச்சான் தனது முகத்தை ராக்கியின் முகத்திற்கு எதிராக வைத்தாள். அதனுடைய கால்களில் எப்பொழுதும் போலவே வீச்சம் வீசியது. ஆனால் டோட்டாச்சானுக்கோ அது சுகந்தமாய் மணத்தது. பாய் என்று சொல்லிவிட்டு தனது பாசிய டிக்கெட் கேட் மனிதரிடம் காட்டிவிட்டு ஸ்டேஷனின் உயரமான படிகள் வழியே அவள் ஏற ஆரம்பித்தாள். ராக்கி சன்னமான கரகரத்த குரலில் கத்தியது. பிறகு டோட்டாச்சான் கண்ணை விட்டு மறையும் வரை பார்த்து கொண்டே இருந்தது.